அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1 தேர்விற்காக இலவச மாதிரி தேர்வுகள் நடத்தி வருகிறோம். இந்த இலவச மாதிரி தேர்வு பொறுத்தவரையும் முழுக்க நியூ பேட்டர்ன் படி சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டு வழங்கப்பட்டு வருகிறது. முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பில் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் பெல் சிம்பில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே போல் அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1 இலவச மாதிரி தேர்வில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் யூனிட் 6ல் நமக்கு ஃபஸ்ட்டு டாப்பிக்காக இருக்கக்கூடியது தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். இதுதான் நமக்கு யூனிட் 6ல் சிலபஸாக இருக்குது. அதில் நமக்கு இந்த தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் பள்ளி பாட புத்தகங்கள் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு வரலாறில் இருக்கும். அழகு 5 தென்னிந்தியாவில் சமூகத்தின் மாற்றம் என்ற லெசனும், 11ஆம் வகுப்பு அறவியல் அழகு 1 தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம், அழகு 3 தமிழ் இலக்கியங்கள் வாழ்வியல் நெறிகளை பற்றி குறிப்பிடுகிறது. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த யூனிட் 6ல் தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகளில் முதல் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய 3 லெசன்ஸில் இருக்கக்கூடிய மாதிரி தேர்வுக்கான விடை குறிப்புகளாக தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க. ஸோ மொத்த கொஸ்டின் 50 கேள்விகள் இருக்கும். 50 மதிப்பு நீங்கள் ஒரு மார்க் தான் நம்ம கொடுக்குறோங்க. மெயின் எக்ஸாமில் பொறுத்தவரையும் 1.5. தேர்ட் டெஸ்ட்டு. வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளை கவனிக்க. கூற்று 1, கூற்று 2. கூற்று 1, சாதவாகனர்கள் பொது ஆண்டு முன் முதல் நூற்றாண்டில் தக்கான பகுதியில் வலுவான அரசை நிறுவினர். சாதவாகனர்கள் கிமு முதல் நூற்றாண்டில் தான் தக்கான பகுதியில் வலுவான அரசை நிறுவினாங்க. சரி. கூற்று 2, சேர, சோழ, பாண்டியர்கள் சாதவாகனர்களின் சமகாலத்தவர்கள் ஆவர். சேர, சோழ, பாண்டியர்கள் பார்த்தீங்கன்னா சாதவாகனர்களின் சமகாலத்தவர்கள் தான். சரி. அப்போ இங்கே சரியானது 1 மற்றும் 2 சரி. கேள்வி 2, பின்வரும் கூற்றுகளை கவனிக்க. கூற்று 1, கூற்று 2. கூற்று 1, அசோகரின் கல்வெட்டுகளில் சோழர், பாண்டியர், கேரளபுத்திரர், சத்தியபுத்திரர் குறிப்பிடுகின்றனர். சரி. கூற்று 2, தமிழக அரசுகள் மௌரிய பேரரசின் பகுதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளன. கிடையாது. மௌரிய பேரரசு தமிழக அரசுக்கு வெளியே இருந்திருக்கும். அப்போ இரண்டாவது கூற்று தவறு. அப்போ சரியானது 1 மட்டும் சரியாக இருக்குது. கேள்வி 3, பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? 1, அரிக்கமேடு மற்றும் கொடுமணல் அகழாய்வுகளில் தொல்பொருள் சான்றுகள் கிடைத்துள்ளன. சரி. அமராவதி மற்றும் நாகார்ஜுனகொண்டா பௌத்த தலங்களாகும். அமராவதியும் நாகார்ஜுனகொண்டாவும் பௌத்த தலங்களாகும். சரி. இப்போ இங்கே சரியானது 1 மற்றும் 2 சரி. கேள்வி 4, பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, ஸ்தூபி என்பது பொதுவாக புதைமேட்டின் மீது கட்டப்படும் பௌத்த கட்டடமாகும். சரி. கூற்று 2, ஸ்தூபியின் அரைக்கோள வடிவம் பேரண்டத்தை குறிக்கிறது. ஸ்தூபியின் அரைக்கோள வடிவம் எதை குறிக்குதுன்னா பேரண்டத்தை தான் குறிக்கிறது. சரி. அப்போ இங்கே கூற்று 1 சரி, 2 சரி. கேள்வி 5, பின்வரும் கூற்றுகளில் தவறானதை தேர்வு செய்க. தவறானது ஆப்ஷன் சி, அசோகர் கல்வெட்டுகள் தமிழில் எழுதப்பட்டுள்ளன. தமிழில் கிடையாது. எதில் எழுதியிருக்கின்றதை ஆன்சர் தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. தமிழ் பிராமி கல்வெட்டுகள் மாங்குளம், ஜம்பை, புகழூர் போன்ற இடங்களில் கிடைத்துள்ளன. சரி. சாதவாகன கல்வெட்டுகள் பிராகிருத மொழியில் காணப்படுகின்றன. சரி. மட்பாண்டங்களில் எழுத்து பொறிப்புகள் கிடைத்துள்ளன. சரி. கேள்வி 6, பின்வரும் கூற்றுகளை கவனி. கூற்று 1 மற்றும் கூற்று 2. கூற்று 1, தொல்காப்பியம் தமிழின் மிக பழமையான இலக்கண நூலாகும். சரி. கூற்று 2, அது இலக்கணத்தை மட்டுமே விளக்குகிறது, சமூக பண்பாட்டை பற்றி கூறவில்லையா? இலக்கணத்தையும் விளக்குது, அது இல்லாமல் சமூக பண்பாட்டையும் விளக்குகிறது. இங்கே கூறவில்லைன்னு தந்திருக்காங்க. அப்போ கூற்று 1 மட்டும் சரி. கேள்வி 7, பின்வரும் கூற்றுகளை கவனிக்க. சரியானதை தேர்வு செய்க. 1, 8 தொகையில் அகநானூறும் புறநானூறும் அடங்கும். சரி. 10 பாட்டில் பட்டினைப்பாலை இடம்பெறுகிறது. சரி. அப்போது 1 மற்றும் 2 சரி. கேள்வி 8, பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, கூற்று 2. கூற்று 1, திருக்குறள் மற்றும் நாலடியார் 15 கீழ்கணக்கு நூல்களாகும். சரி. இந்நூல்கள் பெரும்பாலும் நீதி மற்றும் ஒழுக்க நெறிகளை எடுத்துரைக்கின்றன. சரி. இப்போ இங்கே சரியானது 2மே சரி. கேள்வி 9, பின்வரும் கூற்றுகளை கவனிக்க. கூற்று 1, கூற்று 2. கூற்று 1, எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் என்பது ஒரு கிரேக்க நூலாகும். சரி.
கூற்று 2 அது தொலைதூர வணிக மற்றும் பண்பாட்டு தொடர்புகள் பற்றிய தகவல்களை வழங்குகிறது. அது தொலைதூர வணிக மற்றும் பண்பாட்டு தொடர்புகள் பற்றிய தகவல்களை வழங்குகிறது. 2 கூற்றுமே சரி. கேள்வி 10 பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? தவறானது அர்த்த சாஸ்திரத்தை அசோகர் ஏற்றினாருக்கு, அது தவறு. அர்த்த சாஸ்திரத்தை எழுதுனது யாருன்னா கௌடியர்னு சொல்லலாம். அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர் கௌடியர், இங்கே அசோகர்னு தந்திருக்காங்க, அப்போ தவறு. மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. மூத்த பிளினி நேச்சுரல் ஹிஸ்ட்ரி என்ற நூலை எழுதியிருக்காரு. தாலமி ஜியோகிராஃபி என்ற நூலை எழுதினார். காக சப்ததி நூலை ஆளா இயற்றியுள்ளார். சரி, மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 11 கூற்று காரணம். கூற்று அசோகரின் கல்வெட்டுகள் தென்னிந்தியாவின் அரசியல் நிலை குறித்த முதல் தெளிவான சித்திரத்தை வழங்குகின்றன. சரி. காரணம் அக்கல்வெட்டுகளில் சோழர், பாண்டியர், கேரள புத்திரர், சத்திய புத்திரர் ஆகியோர் குறிப்பிடப்பட்டுள்ளனர். அப்போ இங்கே கூற்றும் சரி, காரணம் சரி. மேலும் காரணம் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். கேள்வி 12 கூற்று காரணம். தமிழக அரசுகள் அசோகரால் சுதந்திரமான அண்டை நாடுகளாக குறிப்பிடப்பட்டுள்ளன. சரி. தமிழகம் முழுவதும் மௌரிய பேரரசு நேரடி கட்டுப்பாட்டில் இருந்ததானா? கிடையவே கிடையாது. அப்போது இங்கே கூற்று சரி, காரணம் தவறு. கேள்வி 13 பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2. மாங்குளம் கல்வெட்டு தமிழ் பிராமி கல்வெட்டு. அமராவதி பௌத்த ஸ்தூபி அமைந்திருக்கும். ஹாலா காக சப்த சதி என்று எழுதியிருப்பார். தாலமி ஜாகிரபி என்ற நூலை எழுதினார். அப்போ சரியானது 1 2 3 4 சரியாக அமைச்சிருக்காங்க. கேள்வி 14 பண்பாடு என்ற சொல்லை தமிழில் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? பண்பாடு என்ற சொல்லை தமிழில் முதலில் அறிமுகப்படுத்தியவர் டி.கே. சிதம்பரநாதர். கேள்வி 15 உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே என்ற தொல்காப்பிய கூற்றில் உயர்ந்தோர் என்பவர் யாரை குறிக்கிறது? உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே என்ற தொல்காப்பிய கூற்றில் உயர்ந்தோர் என்பவர் யாரை குறிக்கிறதுனா பண்பாடு உடையோரை குறிக்கிறது. கேள்வி 16 தமிழரின் தோற்றம் குறித்த கருதுகோள்கள் இடம்பெறாதது எது? தமிழரின் தோற்றம் குறித்த கருதுகோளில் சரியானது குமரி கண்ட கோட்பாடு, தென்னிந்திய பழங்குடி கோட்பாடு, மத்திய ஆசியா வழிவந்தோர் கோட்பாடு குறிப்பிடுகிறது. ஆனால் ஐரோப்பிய குடியேற்ற கோட்பாடு இடம்பெறாது. இங்கே தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 17 சங்க இலக்கியங்களில் அகவாழ்க்கை எவ்வாறு பகுக்கப்பட்டுள்ளன? சங்க இலக்கியங்களில் அகவாழ்க்கை 5 திணைகளாக பகுக்கப்பட்டுள்ளன. கேள்வி 18 யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற உலக சகோதரத்துவ கருத்தை முன்வைத்தவர் யார்? கணியன் பூங்கொன்றனார். கேள்வி 19 சேர மன்னர்களின் ஆட்சி சிறப்பு, வணிகம், போர்த்திறம் ஆகியவற்றை விரிவாக விளக்கும் நூல் எது? பதிற்று 10. கேள்வி 20 ஆற்றிடை காட்சி உரளத் தோன்றி என்ற நூற்பா எந்த நூலின் இலக்கண விளக்கமாகும்? ஆற்றிடை காட்சி உரளத் தோன்றி என்ற நூற்பா எந்த நூலின் இலக்கண விளக்கமாகும்? ஆற்றுப்படை. கேள்வி 21 முட்டா சிறப்பின் பட்டினம் என போற்றப்படுவது எது? முட்டா சிறப்பின் பட்டினம் என போற்றப்படுவது காவேரி பூம்பட்டினம். கேள்வி 22 கீழ்கண்டவற்றுள் வரலாற்று ஆவணமாக கருதப்படும் காப்பியம் எது? கீழ்கண்டவற்றுள் வரலாற்று ஆவணமாக கருதப்படும் காப்பியம் சிலப்பதிகாரம். கேள்வி 23 பண்டைய தமிழக துறைமுகமான முசிறியை ரோமர்கள் எவ்வாறு குறிப்பிட்டனர்? பண்டைய தமிழக துறைமுகமான முசிறியை ரோமர்கள் எவ்வாறு குறிப்பிட்டனர்? முசிரிஸ். கேள்வி 24 கீழ்கண்டவற்றில் புறத்திணையாக இல்லாதது எது? வாகை, தும்பை, முல்லை, வெற்றி. முல்லை நிலத்தை குறிக்கக்கூடியது, வராது. அதே புறத்திணையாக இருப்பது வாகை, தும்பை, வெற்றி வரும். முல்லை என்பது நிலவகையை குறிக்கக்கூடியது. இப்போ இங்கே தவறானது ஆப்ஷன் சி. கேள்வி 25 பின்வரவற்றில் சரியான பொருத்தம் எது? இங்கே குறிஞ்சி இரங்கல் வருமானம் வராது. நெய்தல் ஊடல் வருமானம் வராது. முல்லை இருத்தலை குறிப்பிடுகிறது. மருதம் பிரிதல் வருமானம் வராது. அப்போ இங்கே சரியான பொருத்தம் ஆப்ஷன் சி. கேள்வி 26 கூற்று காரணம். கூற்று தமிழகத்தில் கிடைத்த கல்வெட்டுகள் அரசியல் மற்றும் சமூக வரலாற்றை அறிய உதவுகின்றன. சரி. காரணம் கல்வெட்டுகளில் மன்னர்களின் ஆணைகள், சாதனைகள், நிலக்கொடைகள் போன்றவை பதிவு செய்யப்பட்டுள்ளன. சரி. இங்கே கூற்றும் சரி, காரணமும் சரி. மேலும் காரணம் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். கேள்வி 27 கூற்று காரணம். சங்க இலக்கியங்கள் தமிழரின் அகப்புற வாழ்க்கையை பிரதிபலிக்கின்றன. காரணம் தொல்காப்பிய பொருளதிகாரம் அகத்திணை புறத்திணை ஒழுக்கங்களை விளக்குகின்றன. ஸோ இங்கே கூற்றும் சரி, காரணமும் சரி. மேலும் காரணம் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கமாகும்.
கேள்வி 28. சங்ககாலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சங்ககாலம் வந்து பொற்காலமாக அழைக்கப்படுகிறது. கேள்வி 29. கீழ்கண்டதில் திருக்குறள் கூறும் அறம் எது? கீழ்கண்டதில் திருக்குறள் கூறும் அறம் எதுனா அழுக்காறு இல்லாமை. அழுக்காறுனா பொறாமை இல்லாததா அறம். கேள்வி 30. அறம் எனப்படுவது யாதெனில் என்ற பாடல் வரி எந்த நூல் இடம்பெற்றுள்ளதுனா மணிமேகலை. கேள்வி 31. சதுக்கபூதம் எந்த நூலில் உள்ளது? சதுக்கபூதம் சிலப்பதிகார நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேள்வி 32. பின்வரும் கூற்றுகளை கவனிக்க. கூற்று 1, கூற்று 2. கூற்று 1. சாதவாகன அரசர் கௌதமபுத்திர சதர்கனி அஸ்வமேதம் யாகம் நடத்தியதாக குறிப்பிடுகிறது. சாதவாகன அரசனா கௌதமபுத்திர சதர்கனி வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வமேத யாகத்தை நடத்தியதாக கூறுகிறது. சரி. கூற்று 2. அவர் சாதவாகனர்களின் மிக புகழ்பெற்ற அரசர்கள் ஒருவராக கருதப்படுகிறார். சரி. அப்போ கூற்று 1 மற்றும் 2 சரியாக உள்ளன. கேள்வி 33. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1. சாதவாகன அரசர் ஆலா காக சப்தசதி என்ற நூலை இயற்றினார். சரி. இந்நூல் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டதா? கிடையாது. சமஸ்கிருத மொழியில் எழுதலை, தவறு. பிராகிருத மொழியில் தான் எழுதப்பட்டது காக சப்தசதி. அப்போ இங்கே 1 மட்டும் சரியாக இருக்குது. கேள்வி 34. பின்வரும் கூற்றுகளை கவனிக்க. கூற்று 1, கூற்று 2. கூற்று 1. சாதவாகன காலத்தில் நிலக்கொடைகள் வழங்கும் நடைமுறை முக்கியத்துவம் பெற்றது. சரி. இக்கொடைகள் பெரும்பாலும் பௌத்தர்களுக்கும் பிராமணர்களுக்கும் வழங்கப்பட்டன. சரி. அப்போ கூற்று 1, 2 சரியாக உள்ளன. கேள்வி 35. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? நாசி கல்வெட்டு நிலக்கொடைகள் பற்றி கூறுகிறது. நாசி கல்வெட்டு நிலக்கொடைகளை பற்றி கூறுகின்றன. சரி. நிலங்களுக்கு வரி விலக்கு வழங்கப்பட்டதன் சான்றுகள் உள்ளன. சரி. நிலக்கொடைகள் அரச வருவாய் அதிகரிக்க மட்டுமே வழங்கப்பட்டதானா? நிலக்கொடைகள் வந்து அரச வருவாயை அதிகரிக்க மட்டுமே வழங்கப்பட்டதானா? கிடையாது. தானமாகவும் வழங்கப்பட்டுள்ளன. அப்போ இங்கே தவறானது ஆப்ஷன் சி. மத குருமார்களின் செல்வாக்கு அதிகரித்து இருந்திருக்கும். சரி. கேள்வி 36. பின்வரும் கூற்றுகளை கவனிக்க. கூற்று 1. நிலக்கொடைகள் வழங்கப்பட்டதால் நிலத்தை அடிப்படையாக கொண்ட சமூக பிரிவுகள் உருவாக தொடங்கின. சரி. கூற்று 2. இது சமூக படிநிலைகளின் வளர்ச்சிக்கு வழிவகுத்தது. சரி. ஸோ இங்கே 2 சரி. கேள்வி 37. பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. 1. சாதவாகனர்கள் தக்காணத்தின் பெரும்பகுதியை உள்ளடக்கிய பேரரசை உருவாக்கினர். சாதவாகனர்கள் தக்காணத்தின் பெரும்பகுதியை உள்ளடக்கிய பேரரசை உருவாக்கினர். சரி. அவர்களது ஆட்சி உள்நாட்டு வணிக பாதைகளையும் கடற்கரை பகுதியிலும் இணைத்தது. சரி. அப்போ கூற்று 1 மற்றும் 2 சரியாக உள்ளன. கேள்வி 38. பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? 1, 2. 1. தொடக்க வரலாற்று காலம் பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு வரை பரவியுள்ளது. தொடக்க வரலாற்று காலத்தில் பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு வரை பரவியுள்ளது. சரி. இக்காலம் குறித்து இலக்கிய சான்றுகள் மட்டுமே கிடைத்துள்ளனவா? கிடையாது. இலக்கிய சான்றுகள் கிடைச்சிருக்கு, தொல்பொருள் சான்றுகள் கிடைச்சிருக்கு, பட்டயங்கள் கிடைச்சிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாணயங்களும் கிடைத்திருக்கும். அப்போ இங்கே 1 சரி, 1 மட்டும்தான் சரியாக இருக்குது, 2 தவறு. கேள்வி 39. கூற்று காரணம். கூற்று தொடக்க வரலாற்று காலம் எனப்படும் காலப்பகுதி இலக்கிய சான்றுகளால் மட்டும் அறியப்படவில்லை. சரி. காரணம் கல்வெட்டுகள் மற்றும் தொல்பொருள் சான்றுகள் கிடைத்துள்ளன. சரி. கூற்று மற்றும் காரணம் 2 சரி. மேலும் காரணம் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். கேள்வி 40. பின்வரும் கூற்றுகளை கவனிக்க. கூற்று 1. சத்தியபுத்திரர் என்ற பெயர் அசோகரின் கல்வெட்டுகளில் காணப்படுகிறது. சத்தியபுத்திரர் என்ற பெயர் அசோகரின் கல்வெட்டில் காணப்படுகிறது. சரி. கூற்று 2. சத்தியபுத்திரர் என்பது அதியமான் மரபினரை குறிக்கலாம் என அறிஞர்கள் கருதுகின்றனர். சரி. அப்போ 2 கூற்றுமே சரி. கேள்வி 41. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? சங்க இலக்கியம் தமிழக மூவேந்தர்களை பற்றிய தகவல்களை வழங்குகிறது. மௌரியர்கள் தமிழகம் முழுவதையும் நேரடியாக ஆட்சி செய்தாங்கன்னா கிடையாது. நேரடியாக ஆட்சி செய்ய கிடையாது. தமிழ்நாடு முழுவதையும் ஆட்சி செய்ததில்லை. அப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே. அசோகரின் கல்வெட்டுகளில் சோழர் பாண்டியர் குறிப்பிடப்படுகின்றனர். சரி. சங்க இலக்கியம் அரசியல் வரலாற்றுக்கு சான்றாகும். சரி. கேள்வி 42. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. 1. சாதவாகன காலத்தில் பௌத்தமும் பிராமணியமும் அரசு ஆதரவு பெற்றன. சாதவாகனருடைய ஆட்சி காலத்தில் பௌத்த மதமும் பிராமணியும் அரசு ஆதரவு பெற்றன. சரி. கூற்று 2. நிலக்கொடைகள் இந்த ஆதரவின் ஒரு வடிவமாக இருந்தன. சரி. இப்போ 2 இங்கே சரியாக இருக்குது. கேள்வி 43 பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2 சோழர்களின் தலைநகர் உறையூர்.
சேரர்களின் தலைநகர் வஞ்சி, பாண்டியர்களின் தலைநகர் மதுரை. சரியானது ஆப்ஷன் ஏ. கேள்வி 44. பின்வரும் இரு கூற்றுகளை கவனிக்க. 1. வணிக பாதைகள் அருகே அமைந்த குடவரை குகைகள் வணிகர்களுக்கும் துறவிகளுக்கும் பயன்பட்டன. சரி. 2. ரோம வணிக தொடர்புகள் தென்னிந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவின. ரோம வணிக தொடர்பை பொறுத்தவரையும் தென்னிந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவி இருக்கும். இங்கே சரியானது 1 மற்றும் 2 சரி. கேள்வி 45. பொறுத்துக. சோழர்களின் துறைமுகம் காவேரி பூம்பட்டினம், சேரர்களின் துறைமுகம் முசிறி, பாண்டியர்களின் துறைமுகம் கொர்க்கை. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 46. பொறுத்துக. உறையூர் சோழர்களின் தலைநகரம் உறையூர், வஞ்சி சேரர்களின் தலைநகரம், மதுரை பாண்டியர்களின் தலைநகரம். சரியான விடை ஆப்ஷன் ஏ. பொறுத்துக. முசிறி பாண்டியர்களின் துறைமுகம், கொர்க்கை சாரி இங்கே முசிறி சேரர்களின் துறைமுகமாக வந்திருக்கும். கொர்க்கை தான் பாண்டியர்களின் துறைமுகம். காவேரி பூம்பட்டினம் சோழர்களின் துறைமுகமாக இருக்குது. டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. முசிறி சேரர்களின் துறைமுகம், கொர்க்கை பாண்டியர்களின் துறைமுகம், காவேரி பூம்பட்டினம் சோழர்களுடைய துறைமுகமாக உள்ளன. அப்போ சரியானது 2, 3, 1. கேள்வி 48. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, கூற்று 2. கூற்று 1. காவேரி பூம்பட்டினம் சோழர்களின் முக்கிய துறைமுகமாக இருந்தது. சரி. அது மேலை கடற்கரையில் அமைந்திருந்ததுன்னா மேலை கடற்கரையெல்லாம் கிடையாது. அப்போ இங்கே 1 மட்டுமே சரி. கேள்வி 49. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, கூற்று 2. கூற்று 1. பாண்டியர் நாணயங்களில் யானை மற்றும் மீன் சின்னங்கள் காணப்படுகிறது. பாண்டியருடைய நாணயங்களில் யானை மீன் சின்னங்கள் காணப்படுகின்றன. சரி. கூற்று 2. மீன் சின்னம் பாண்டிய அரசின் மரபின் அடையாளமாக விளங்குகிறது. மீன் சின்னம் பார்த்திங்கன்னா பாண்டிய அரசினுடைய மரபின் அடையாளமாக விளங்குகிறது. இங்கே 2ம் சரி. மேலும் 2 1ஐ விளக்குகிறது. கேள்வி 50. பின்வரும் கூற்றுகளை கவனிக்க. 1. வேள்விக்குடி செப்பேடுகள் பாண்டிய மன்னர்களின் வேத வேள்விகளை பதிவு செய்கின்றன. வேள்விக்குடி செப்பேடுகள் பாண்டிய மன்னர்களின் வேத வேள்விகளை பதிவு செய்கின்றன. சரி. 2. பாண்டிய அரசர்கள் பிராமணர்களுக்கு நிலக்கொடைகள் வழங்கியதை அவை குறிப்பிடுகின்றன. சரி. 3. சங்க இலக்கியமும் செப்பேடுகளும் பாண்டிய அரசியல் வரலாற்றுக்கு சான்றுகளாக உள்ளன. சங்க இலக்கியமும் செப்பேடுகளும் பாண்டிய அரசியல் வரலாற்றிற்கு சான்றுகளாக உள்ளன. அப்போ இங்கே சரியானது 3 கூற்றுகளுமே சரியாக உள்ளன. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் யூனிட் 6க்கான மாதிரி தேர்வுக்கான விடைக்குறிப்புகளை பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.